வயரை தொட்டன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்டா கரண்ட்டை தொட்டுன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ ஒயரில் நீ கை வச்சேன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே, கரண்ட்டில் கை வச்சேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக கரண்ட்டு தான் காட். அந்த யார் ஒயரோ சரியா, நீ கரெக்டாக இருந்தீனாக்கா உனக்குள்ள அந்த கரண்ட் இருக்கும். ஆக நீயே வந்து பாபாவாக இருக்க, உனக்குள்ளே பாபா இருக்கிறார் அப்படின்னா நீ தான் பாபா. அது உனக்கு இப்போ புரியாது அதெல்லாம். அப்போ நீ என்ன பண்ணலாம், உதியை வந்து தடவி விட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு நோய் செய்ய போயிடும். வாருங்கள் போவோம், அவருடைய பாதங்களை வந்தனம் செய்வதற்கு இந்த கடைசி முயற்சியும் செய்து பார்த்து விடுவோம். இந்த வழியிலாவது அபாயம் விலகட்டும், இதுவே கடைசி உபாயம். ஆகவே தாயும் தந்தையும் ஏற்பாடுகளை செய்து கொண்டு சாய் தரிசனம் செய்யும் அவளுடன் ஷீரடிக்கு உடனே சென்றனர். ஷீரடிக்கு வந்து சேர்ந்தவுடன் சாய் தரிசனம் செய்து பாதங்களை நமஸ்காரம் செய்துவிட்டு அவருடைய சந்நிதியில் நின்று கொண்டு பாலனின் துக்கத்தை விவரித்தனர். கூப்பிய கைகளுடன் கூம்பிய முகங்களுடனும் சோகம் ததும்பிய குரலில் சாயியை பிரார்த்தனை செய்தனர். அப்படியே இந்தியா மாதிரியே இந்த பாலன் வியாதியால் பீடிக்கப்பட்டு வேதனைப்படுகிறான். இவனுடைய துக்கத்தை பார்க்க எங்களுக்கு சகிக்கவில்லை. அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்களுக்கு கதிமோட்சம் என்னவென்று தெரியவில்லையே. ஓ சமர்த்த சாயியே, புத்திரன் படும் பாட்டை பார்த்து துக்கப்பட்டு கலைத்து விட்டோம். உங்களுடைய அருட்கரத்தை இவன் தலைமையில் வைத்து இவனுடைய வியாதியை நிவாரணம் செய்யுங்கள். உங்களுடைய மகிமையை கேள்விப்பட்டு நாங்கள் இவ்வளவு தூரம் பயணம் செய்து இங்கு வந்திருக்கிறோம். அனன்ய பாவத்துடன் உங்களை சரணடைகிறோம். எங்களுக்கு இவனுடைய உயிரை தானமாக கொடுங்கள். கருணாமூர்த்தியான சாயி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். இந்த மசூதியில் அடைக்கலம் புகுந்தவர்கள் என்றுமே துர்கதி கெடுகதி அடைய மாட்டார்கள், யுகம் முடியும் காலம் வரை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் ஒருவர் வந்து இந்த மசூதியை அடைக்கலம் அடைகிறார்களோ அவர்கள் வந்து யுகம் முடியும் வரை துர்கதி அடைய முடியும். அப்படின்னா என்ன, யார் ஒருவர் வந்து சாய்பாபாவை சரணடைகிறார்களோ அந்த சாகுறது சங்கடம் வராதுன்னு. இப்பொழுது நீங்கள் கவலையை விடுங்கள். இந்த உதியை எடுத்துக்கொண்டு போய் ரணத்தின் மீது தடவுங்கள். 8 நாள்களுக்குள் குணம் தெரியும். இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள். இது சாதாரணமான மசூதி அன்று, ஸ்ரீ கிருஷ்ணனின் துவாரகை. இந்த மசூதியில் காலெடுத்து வைத்தவர் உடனே சேமத்தையும் ஆரோக்கியத்தையும் திரும்ப பெறுகிறார். நீங்களே இதை அனுபவத்தில் காண்பீர்கள். சொல்லுங்களேன். கவலையை விட்டுட்டு, நம்மளுடைய கவலைகளை விட்டுட்டு ஃபஸ்ட்டு கவலையை விடுங்கள் ஒரு வேலை போடுறாரு. ஏன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் நமக்கு முதல்ல நம்ம உட்காருமே கவலை தான். இந்த கவலையினால தான் மன இருக்க முடியாது, நம்ம கடவுள் கிட்ட போக மாட்டோம். இப்போ பாரு, ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அதையே அதுக்குள்ளேயே நம்ம உலகம். இந்த கவலை வரும்போது கடவுளுடைய நம்பிக்கை நம்ம விட்டு வெளியே போயிடும். அப்போ என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, முதல்ல வந்து கவலையை விடு. கவலை வரும்போது பயமும் வந்துருக்கு சார். அதனால தான் பயப்படாது, கவலையை விடு. இந்த பைபிள் தான் எதுக்கு நிறைய பேர் வந்து இந்த பைபிள் பிடிச்சி அடைகிறாங்க அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் சூப்பராக இருக்கும். பயப்படாது, நான் உங்களோடு சொல்லக்கூடிய அந்த 2 விதம் இருக்குது. பயப்படாதே பயப்படாது. நான் அடிக்கடி நினச்சிருப்பேன், ஒரு முறை சொன்னால் போதும். அதான் அதாவது கடவுள் என்ன சொன்னாங்கன்னா, நீ எந்த சூழ்நிலையும் பயப்படாது, நான் கூடவே இருக்கேன். அப்போ பயப்படாது அப்படின்னு பைபிளில் 2 முறை கொடுத்துருக்காங்க. வேலை மட்டும். ஏன்னா நாம் எல்லா விஷயத்துக்கும் வந்து பயந்துடும். இந்த பயம் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் வந்து பாபா. அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. கவலை விடு. இந்த மசூதி நிறைய அழிக்கிறதுக்காக இல்லை, இது ரொம்ப சாதாரண நினச்சிக்க கூடாது. அப்போ இந்த மசூதி இவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்து தான் உன்னுடைய துவாரகா மாயின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் உன்னுடைய மசூதி. அப்படின்னா நீ உன்னுடைய வீட்டில் இருந்தால் கூட அது உன்னுடைய மசூதி, அது உன்னுடைய துவாரகா மாய். ஏன்னா அங்கே தான் பாபா இருக்கார். நீ எங்கே இருக்கிறியோ அதுதான். ஒரு பாடம் வந்து அதை டெய்லி காலையில் தூங்கி இருந்தோடனே
இந்த பாட்டை அவர் போடுவார். இப்படிலாம் காது கேட்கறதே தெரியல. எங்கே நீயும் இங்கே நான் பழைய பாட்டு சொல்கிறேன். அது பழைய பாட்டா புதிய பாட்டான்னு தெரியாது. எங்கே நீயும் நானும் அங்கே முன்னோடு பரவாயில்ல, பழைய பாட்டு கேட்டுருக்கேன். பழைய படமாக தான் வேற பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா கூட. இல்லை, அதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. இதுதாங்க பாபா சொன்னது. ஆகவே நீங்கள் பயப்படக்கூடாது. இது வந்து கிருஷ்ணன் எனக்கு துவாரகா வருது. கிருஷ்ணன் வந்து யார் ஒருவர் கொஞ்சம் அடைக்கலம் அடைந்தார்களோ அவர்களை வந்து காப்பாற்றுவதாக கடமை கொண்டவர். ரியல் கடவுள்லேயே வந்து சிறந்த கடவுள் யாருன்னா கிருஷ்ணன் தாங்க. அது ரொம்ப அற்புதம். ஒரு யோகியா, ஒரு ஞானியா, ஒரு ஆபத்து பாண்டவனா, அது எப்படி சொன்னான்? எவ்வளோ கிருஷ்ணன் எங்கேயோ தர மாதிரி தெரியுது, ஆனால் கூப்பிட்ட உடனே சட்டுன்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு பகவான் கிருஷ்ணனுடைய இல்லை, அது பக்தர்கள் கூடயே இருக்கிறவர், அந்தர்யாமியாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலுமே இருக்கிறவர். இதை மனுஷனாக வாழ்ந்த காலத்திலே வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டினவர். அவர் ஒய்ஃப் வந்து 16,000 ஒய்ஃப், 16,000. ஆனால் அந்த 16,000 ஒய்ஃப் வீட்லேயும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக இருப்பாராங்க. 16,000 கிருஷ்ணனாக இருப்பார். சரி, அப்படின்னா அந்த ஒவ்வொரு நினைக்கும் போதும் அவங்க வீட்டில் ஃபார்மாக போய் உட்காந்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி திரௌபதி காட்டில் உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணா அப்படின்னா அந்த காட்டில் வந்துருக்காரு. நீங்கள் நல்லா விசேஷமாக சொல்லுவாங்க, அந்த அம்மாவுடைய துகில் உரியும் போது அவங்க கோவிந்தான்னு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்க வந்தார். ஆனால் அப்போ அவர் இல்லை, ஸ்பாட்டில் இல்லை. என்ன தர்மரே வந்து கிருஷ்ணன் தெரியாமல் சூதாடுறாங்க. அவர் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டாரு மனசுக்குள்ள. கிருஷ்ணனுக்கு தெரியாமல் சூதாடணும்னு நினச்சார் அவர். ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு நினச்சி யாருனாலும் அவர் அங்கே தான் இருக்கார். இதுதான் பாபா. இந்த பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவருடைய மசூதியை நீ சாதாரணமாக எண்ணிடாது. கிருஷ்ணத்தை இந்த கேள்வி நான் இன்னொன்று சொல்லிக் கொடுக்குறேன். உன்னுடைய மனமே அவருடைய மசூதி. அதுவே உன்னுடைய மனசை நீ சாதாரணமாக எடை போட்டுறாத. உன்னுடைய மனம் உன்னை ஆக்குவதற்காக கூட இருக்க தவிர உன்னை அழிக்கிறதுக்காக இல்லை. அந்த மனசுக்குள்ள நற்செய்கைகள், நற்சிந்தனை, இந்த மாதிரி தூப வர்க்கங்களை போடு. இதை விட்டுட்டு கவலை, கஷ்டம், வஞ்சனை, பொறாமை இப்படிப்பட்ட குப்பைகளெல்லாம் போடாது. ஏன்னா உன்னுடைய மனமே பகவான் வாழ்கிற துவாரகா மணி. சரி, தர்மர் வந்து நல்ல சிந்தனைகள், நல்ல மனிதர். ஆனால் அவர் வந்து ஏன் வந்து சூதாடணுங்கிற அந்த முடிவுக்கு போனார் அப்படி அது ஏன் கிருஷ்ணர் வந்து அவரை தடுக்கலை அப்படின்னு கேட்டதும் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கூட கடவுளுக்கு தெரியாமல் நான் இதை செஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம். கிருஷ்ணர் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம். ஸோ அந்த அழகாக சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணர் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாரு, அதனால தான் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கு அது என்ன, மன்னர்கள் வந்து அரைக்கோவில் விடுத்தாங்கன்னா அதை மறுக்கக்கூடாது. சண்டைக்கு வாழ ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா, அதாவது என்னால் முடியாது. தர்மர் வந்து சக்கரவர்த்தின்னா மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். ஒருத்தர் அவரை கூப்பிடும் போது என்னால் முடியாதுன்னு மறுக்கக்கூடாது. அது ராஜநீதி அல்ல. ஆகவே அவரை வந்து இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியா, அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து தெரியக்கூடாதுலாம். சரி, வேறு இப்பொழுது நீங்கள் கவலை விடுங்கள், இந்த உதவியை எடுத்துக்கொண்டு போய் ரணத்தின் மீது தடுவுங்கள். 8 நாட்களுக்குள் குணம் தெரியும். இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள். இது சாதாரணமான மசூதி அன்று, ஸ்ரீகிருஷ்ணனின் துவாரகை. இந்த மசூதியில் காலெடுத்து வைத்தவர் உடனே சேமத்தையும் ஆரோக்கியத்தையும் திரும்ப பெறுகிறார். நீங்களே இது அனுபவத்தில் காண்பீர்கள். இங்கு வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிவீர்களாக. மீனிங் என்ன?